ஹலோ கைஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 வெட்னஸ்டே. அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால ஒகேனக்கல்ல கிளைமேட் எப்படி இருக்குது, ப்ளஸ் சுச்சுவேஷன் என்ன, நாங்கள் வந்தால் குளிக்க முடியுமா, போட்டிங் போக முடியுமா? ஸோ தொடர்ந்து இதே சேம் கொஷின் தான். இப்போ வந்து வாட்டர் லெவலில் அதாவது 32,000 கனடி போயிட்டு இருக்குது. அதனால் மெயின் வாட்டர் ஃபால்ஸு எஸ்டர்டேவே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. போட்டிங் மட்டும் தான் ஓப்பனில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து போட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போட்டிங் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நாங்களே ஃபால்ஸுக்கு விசிட் பண்ணி தான் கன்ஃபர்மேஷன் பண்ணோம். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் நாங்களும் ஒபே பண்ணி சொல்ல முடியும். என்னோடய இஷ்டத்துக்கு நான் எதுவும் சொல்லிட முடியாது. மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, நீங்கள் குக்கிங் வழக்கம் போல் குக்கிங் ஆர்டர் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, லாட்ஜஸ் எல்லாமே அவைலபிளில் தான் இருக்குது. சைட் சீயிங் நீங்கள் இங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் பிலிகுண்டும் போயிட்டு சும்மா சைட் சீயிங்கும் பார்த்துட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான். மெயின் வாட்டர் ஃபால்ஸில் மட்டும்தான் குளிக்க முடியாது. மற்றபடி நீங்கள் போட்டிங் போய்ட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கோட அப்டேட் இது தான். இன்கேஸ் வாட்டர் லெவல் அதிகமாகி ஏதாவது எனக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கங்கே மழை பெய்யுது, திடீர்னு தண்ணி வந்துடும், திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குறது. அப்புறம் வழக்கம் போல் நான் ஃப்ரைடே தான் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் அப்பயும் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் கொடுக்குறேன். கைஸ், இப்போ போட்டிங் போயிட்டு தான் இருந்தது. நான் சொன்னல அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்டுது. பிரதர், ஏன் இப்போ டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு? வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தகவல் சொன்னாங்க. அதாவது க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ டிசப்பாயிண்டட்.